நண்பர்களே, நேற்றைய தினத்தில் 1 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 2 முதல் 4 வரை கற்றுக்கொண்டோம். இன்று 1 தெசலோனிக்கேயர் 4-5 வசனங்களை ஆராய இருக்கிறோம். கவனமாக கேளுங்கள், குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். அருமையானவர்களே, கடந்த நிகழ்ச்சியில் நாம் 1 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 2 முதல் 4 வசனம் வரை சிந்தித்தோம். அப்போஸ்தலனாகிய பவுலும் உடன் ஊழியர்களும் தெசலோனிக்கே சபையை நினைத்த பொழுதெல்லாம் அவர்களது விசுவாசத்தின் கிரியையையும் அவர்கள் அன்பின் பிரயாசத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள அவர்கள் நம்பிக்கையையும் பொறுமையையும் நினைவு கூர்ந்து அவர்கள் ஜெபங்களிலே இடைவிடாமல் அவர்களுக்காக ஜெபம் பண்ணி எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரித்தார்கள் என்று பார்த்தோம். 1 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 3 வசனத்தை பாருங்கள். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து, அதாவது நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து இப்படி உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினோம் என்கிறார்கள். இங்கே தெரிந்து கொள்ளுதல் என்ற சத்தியத்தை பார்க்கிறோம். ஏற்கனவே நாம் எபேசியர் நிருபத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது இதை குறித்து மிக விபரமாக சிந்தித்தது ஒருவேளை உங்களுக்கு நினைவிலே இருக்கலாம். கவனிங்கள், எபேசியர் 1 அதிகாரம் 4 வசனம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே என்று குறிப்பிட்டிருக்கிறார். தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்ற சத்தியத்தை குறித்து பலர் மிக ஆழமாக சிந்திக்கிறதில்லை. இந்த தெசலோனிக்கே சபை மக்கள் மிக குறுகிய காலகட்டத்திலே விசுவாசத்திற்குள்ளே வந்திருந்தாலும் அவர்களுக்கும் தெரிந்து கொள்ளுதலின் சத்தியத்தை கற்றுக் கொடுக்க பவுல் விரும்புகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுடைய கண்ணோட்டத்திலே இந்த தெரிந்து கொள்ளுதலை குறித்து பேசுகிறார். ஒருவேளை நாம் தேவனுடைய கண்ணோட்டத்தில் இதை காண முடியாவிட்டாலும் இந்த சத்தியத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். உதாரணமாக 2 புள்ளிகளுக்கு இடையே உள்ள குறுகிய தூரம் நேர்கோடாக இருக்கும் என்பதை யாரும் நிரூபிக்காவிட்டாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் இல்லையா? அதே போல் சில சத்தியங்களை அவை நிரூபிக்கப்படாவிட்டாலும் உண்மை என்று ஏற்றுக்கொள்கிறோம். அதுபோன்ற ஒரு உண்மை என்னவென்றால், சில சத்தியங்களை உண்மை என்று நாம் நிரூபிக்க முடியாது, என்றாலும் அது உண்மையானதாக இருக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் தெரிந்து கொள்ளுதல் என்பதை குறித்து வாக்குவாதம் செய்யவும் முயற்சிக்கவில்லை, அதை நிரூபிக்கவும் முயற்சிக்கவில்லை. மிக தெளிவாக அந்த உண்மையை அவர் விளக்குகிறார். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இது தெசலோனிக்கே சபையை குறித்த தேவனுடைய கண்ணோட்டம். தேவனே சர்வத்தையும் சிருஷ்டித்தவர், தேவனே சகல அதிகாரங்களையும் உடையவராய் இருக்கிறார். இந்த தெரிந்து கொள்ளுதல் என்ற சத்தியத்திற்கு பின்னணியிலும் அத்தனை ஜீவராசிகளுக்கு பின்னணியிலும் தேவனுடைய சர்வ வல்லமை இருக்கிறது. உருவாக்கியவரே சகல அதிகாரங்களையும் உடையவராய் இருக்கிறார். இந்த உலகத்தை தேவன் சிருஷ்டித்தார் என்பதை நாம் உணர்ந்திருக்க வேண்டும். அதை அவர் எவ்வாறு சிருஷ்டித்தார் என்றோ ஆதியாகம புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விவரங்களை குறித்தோ நாம் வாக்குவாதம் செய்ய தேவையில்லை. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்ற உண்மையை நான் முக்கியத்துவப்படுத்த விரும்புகிறேன். இன்று அவரே அனைத்தையும் சிருஷ்டித்தார் என்று சொல்லுகிற சிலர் இந்த உலகத்தை அவர் வழிநடத்தும் உரிமையை மறுக்கிறார்கள். தேவனே இதற்கு ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார் என்பதை மறுக்கிறார்கள். அருமையானவர்களே, நாம் வாழும் இந்த உலகம் தேவனால் உண்டாக்கப்பட்டதும் அவருடைய மகிமைக்காகவுமே இருக்கிறது. மத்தேயு 5 அதிகாரம் 16 வசனத்தை கவனியுங்கள். மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது என்று தான் இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறார். மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு உங்களை மகிமைப்படுத்தும்படி என்று அவர் கூறவில்லை. உங்கள் நற்கிரியைகள் பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும். இந்த வேதாராய்ச்சி நிகழ்ச்சியை கவனித்துக் கொண்டிருக்கிற அருமையான கிறிஸ்தவ நண்பரே, குறிப்பாக உங்களிடத்திலே நான் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தேவனே சிருஷ்டிகர். அவருடைய மகிமைக்காகவே இந்த உலகம் இருக்கிறது. அவர் தேவனாயிருக்கிறார். அவரை அன்றி வேறே ஒருவரும் இல்லை. ஆலோசனைக்காக எந்த ஒருவரையும் அவர் நோக்கி பார்க்கிறதில்லை. அவரது நோக்கத்திற்காகவே இந்த உலகத்தை அவர் வழிநடத்தி செல்கிறார். அவருடைய மகிமைக்காகவே இந்த உலகத்தை அவர் கொண்டு செல்கிறார். மனிதனை மையமாக கொண்ட உலகம் அல்ல, தேவனை மையமாக கொண்ட ஒரு உலகத்திலே நாம் வாழ்கிறோம். வெறும் பூமியை மையமாக கொண்ட உலகமும் அல்ல, பரலோகத்தை மையமாக கொண்ட ஒரு உலகத்திலே நாம் வாழ்கிறோம். இது தேவனுடைய உலகம்.
அவருடைய சித்தப்படி அவருடைய வழியிலே இதை அவரே வழிநடத்தி செல்கிறார். மற்றும் ஒரு காரியத்தையும் நான் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் ஒரு கொடுங்கோலர் அல்ல. தேவன் நீதி உள்ளவர், அவர் நேர்மை உள்ளவர், அவர் பரிசுத்தமானவர். தேவன் செய்யும் அனைத்து காரியங்களும் சரியானதாகவே இருக்கும். நீங்கள் வேண்டுமானால் இவ்வாறு சிந்திக்காமல் இருக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, தேவன் செய்யும் காரியங்களிலே சரியாக செய்யவில்லை என்று நீங்கள் எண்ணுவீர்கள் என்றால், தேவன் சரியான திட்டத்தை பின்பற்றவில்லை என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால், உங்களுடைய எண்ணம் தான் தவறு. தேவன் தவறு செய்கிறவர் அல்ல. நீங்கள் தவறான எண்ணம் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய எண்ணத்தை தான் சரி செய்ய வேண்டும். நீங்கள் அவ்வாறு சரி செய்து கொள்ளவில்லை என்றால், நீங்கள் தான் தேவனுடைய திட்டத்திற்கு வெளியே நிற்கிறீர்கள். இந்த அண்ட சராசரங்களும் தேவனுக்காக இருக்கிறது, அவருடைய மகிமைக்காக இருக்கிறது, அவருடைய நோக்கத்திற்காக இருக்கிறது. அவருடைய மகிமைக்காக இல்லாமல் வேறு எந்த ஒரு காரியமும் நடைபெறப் போவதில்லை. அவரே அதிகாரத்தில் இருக்கிறார், அவரே பொறுப்பில் இருக்கிறார், அவரே அண்ட சராசரங்களையும் ஆண்டு கொண்டு இருக்கிறார். இதை மனதிலே கொண்டவர்களாக இன்னும் சில காரியங்களையும் நாம் சற்றே கவனிப்போம். நீங்கள் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறீர்கள் என்ற உண்மையை குறித்து என்றாவது நீங்கள் சிந்தித்தது உண்டா? நீங்கள் இந்த உலகத்தில் பிறக்காமல் இருந்திருக்கலாம், நானும் பிறக்காமலேயே இருந்திருக்கலாம். தேவன் உங்களிடத்திலே அல்லது என்னிடத்திலே வந்து, சுரேஷ், நீ இந்த உலகத்திலே பிறக்கிறாயா, மேட்சி இந்த உலகத்திலே நீ பிறக்கிறாயா என்று கேட்கவில்லை. அவரே அதை குறித்து சிந்தித்தார், தீர்மானம் செய்தார். நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் இன்று வாழ்வதற்கு காரணம் அவரே. நான் ஒரு ஆணாக பிறக்க வேண்டுமா அல்லது பெண்ணாக பிறக்க வேண்டுமா என்று ஆண்டவர் என்னிடத்தில் கேட்கவில்லை. அப்படி என்னிடத்தில் கேட்பதற்கு அப்பொழுது நான் இல்லை. நான் எந்த பெற்றோருக்கு பிறக்க வேண்டும் என்றும் அவர் என்னிடத்தில் கேட்கவில்லை. அவர்கள் தேவனுக்கு பயந்தவர்களாக இருக்க வேண்டுமா, செல்வந்தர்களாக இருக்க வேண்டுமா என்று அவர் கேட்கவில்லை. இது தேவன் சிருஷ்டித்த தேவனுடைய உலகமாக இருக்கிறபடினால் அவரே காரியங்களை செய்கிறார். அவர் செய்யும் காரியங்கள் உங்களுக்கு ஒருவேளை விருப்பம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர் அவ்வாறு தான் செயல்படுகிறார். நன்றாக கவனியுங்கள். தேவன் ஒரு கொடுங்கோலர் அல்ல. அவருடைய சித்தத்திற்கு எதிராக யாரும் தெரிந்து கொள்ளப்படவில்லை. அவருடைய சித்தத்திற்கு எதிராக யாரும் புறக்கணிக்கப்படவும் இல்லை. தேவனே சகல காரியங்களையும் சரியாக செய்கிறார். இதை குறித்து பவுல் ரோமர் 9:14 ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம்? தேவனிடத்திலே அநீதி உண்டென்று சொல்லலாமா? சொல்லக்கூடாதே என்கிறார். தேவன் செய்யும் எல்லா காரியங்களிலும் அவர் செய்வதே சரியானது. நாம் வெறும் சிருஷ்டிகள் மட்டுமே என்பதை உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். நாம் வெறும் சிருஷ்டிகள் என்பது மட்டுமல்ல, சீர்கெட்டு போன சிருஷ்டிகள் என்பதையும் ஒத்துக்கொள்ள வேண்டும். நான் இவ்வாறு சொல்வதை இந்த காலத்தில் பலர் ஏற்றுக்கொள்கிறதில்லை. ஒருவர் முதுகை ஒருவர் தட்டி கொடுத்து ஒருவரை குறித்து ஒருவர் நீங்கள் சிறப்பானவர்கள் என்று கூறப்படவே விரும்புகிறோம். நம்முடைய குறைவுகளை உணரச் செய்யும் கூட்டங்களை விட ஒருவரை ஒருவர் பாராட்டும் கூட்டங்களே இந்நாட்களிலே அதிகம் நடைபெறுகின்றன. உண்மையில் நாம் தேவனுக்கு விரோதமாக கலகம் செய்கிறோம். நாம் யாவரும் அவருடைய சிருஷ்டிகள் என்பதை உணர்ந்து கொண்டவர்களாக, ஒத்துக்கொண்டவர்களாக அவருக்கு முன் முகங்குப்புற விழுந்து அவரை பணிந்து கொள்ளவே கடமைப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது தெசலோனிக்க சபை மக்களை குறித்து பவுல் சொன்ன அந்த கருத்தை நான் மீண்டும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். வாசிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 1:3 நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து. நீங்கள் இந்த வசனத்தை ஒருவேளை விரும்பாமல் இருக்கலாம், ஆனால் அதுதான் நடைபெற்ற உண்மை. தேவனே அண்ட சராசரங்களையும் வழிநடத்தி வருகிறார். எனவே அவருக்கு எதிராக ஒரு கண்டன பேரணியை நடத்துவதை விட்டுவிட்டு அவர் முன் முகங்குப்புற விழுந்து அவரே இந்த உலகத்திலே நம்மை சிருஷ்டித்திருக்கிறார், இதற்காக அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இந்த உலகத்திலே நாம் அவருக்காக முடிவெடுக்க நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற சுயாதீன வாய்ப்புக்காக அவரை துதிக்க வேண்டும். அவருடைய அழைப்பு இன்றும் ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. யோவான் 7:37 கவனியுங்கள். ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்கிறார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் தாகமுள்ளவர்களாக இருக்கிறீர்களா? நிம்மதியே இல்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? எப்பொழுதும் ஒரு விதமான பயத்திலோ கவலையிலோ வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இயேசுவண்டை வாருங்கள். அவர் உங்களை ஏற்றுக்கொள்ள காத்து கொண்டிருக்கிறார். எனக்கு தாகமில்லை, எனக்கு தேவை எதுவும் இல்லை என்று கூறுவீர்கள் என்றால் நீங்கள் அவரிடத்திலே வர வேண்டியதில்லை.
தேவனை விட்டு தூரம் போன உலகத்தின் எந்த ஒரு தனி மனிதனுக்கும் அவர் இலவசமாக மீட்பை கொடுக்கிறார். இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனையும் பார்த்து ஒன்று நீ எடுத்துக்கொள் அல்லது விட்டுவிடு என்று தான் கூறுகிறார். இங்குதான் நாம் நம்முடைய சுயாதீன வாய்ப்பை உபயோகப்படுத்த வேண்டும். நாமே அந்த தெரிந்தெடுப்பை செய்து கொள்ள நம்மை உருவாக்கி இருக்கிறார். ஒன்று நீங்கள் அவரை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள் அல்லது நீங்கள் அவரை புறக்கணித்து விடுங்கள். இந்த இரண்டிற்கும் இடைப்பட்ட ஒரு நிலையில் நீங்கள் வாழ முடியாது. இந்த இரண்டில் ஒன்றை தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மனிதனும் சுயாதீனம் பெற்றவனாய் இருக்கிறான். நீங்கள் அவரை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் அது உங்களுக்குத்தான் நல்லது. தொடர்ந்து 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்ப்போம். எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்தபோது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. இங்கே பவுல் என்ன சொல்கிறார்? நாங்கள் உங்கள் மத்தியில் இருந்தபொழுது நாங்கள் சாதாரணமான மனிதர்களாகவே இருந்தோம். எங்கள் சரீரமும் எங்கள் உதடுகளும் பலவீனமானவைகளாகவே இருந்தது. எங்களால் செய்யக்கூடியதெல்லாம் சில வார்த்தைகளை கூறினோம், ஆனால் தேவனுடைய வார்த்தைகளை கூறினோம். கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களிடத்திலே வந்தது. அது வெறும் வார்த்தைகளாக மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையோடும் நிச்சயத்தோடும் வந்தது. பிரியமானவர்களே, இந்த காரியத்தினாலே என்னுடைய பணியே இந்த உலகத்திலே ஒரு சிறந்த பணியாக இருக்கிறது. இந்த பணியை நான் நேசிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக் கொடுப்பதை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன் தெரியுமா? நான் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கிறேன். அது வெறும் வார்த்தைகளாக இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் அதை எடுத்து பயன்படுத்துகிறார். ஏனென்றால் இவை வல்லமை உள்ள வார்த்தைகள். ஒவ்வொரு நாளும் எங்களை தொடர்பு கொள்கிறவர்களே இதற்கு சாட்சி. உதாரணம் ஒன்றை சொல்லுகிறேன். வேதாராய்ச்சி வானொலியிலே மட்டும் வந்த நாட்களிலே ஒரு சகோதரிக்கு திருமணமானது. தாய் வீட்டில் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிகளை ஒழுங்காக கேட்ட அவள் புகுந்த வீட்டிலும் காலையிலே வானொலியை திருப்பினாள். அதை கேட்ட கணவன் தொடர்ந்து 30 நிமிடங்களும் திட்டிக்கொண்டே இருந்தானாம். என்றாலும் ஒவ்வொரு நாள் காலையிலும் அவள் இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறவில்லை. ஒரு நாள் நிகழ்ச்சியில் கேட்ட ஒரு கருத்திற்கு எதிராக கணவன் வாக்குவாதம் செய்திருக்கிறான். மற்றும் ஒரு நாள் காலையில் இவள் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை வானொலியிலே வைக்க மறந்து போய்விட்டாள். ஆனால் அவன் அதை அவளுக்கு நினைப்பூட்டினான். இன்னும் சில காலங்களுக்கு பின் ஒவ்வொரு நாளும் அவனும் இணைந்து நிகழ்ச்சியை கேட்க துவங்கினான். இறுதியாக நாள் ஒன்று வந்தது. அவனே முழங்கால் படியிட்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டான். பிரியமானவர்களே, இது நடப்பதற்கு காரணம் செய்தியாளரின் திறமை என்று நீங்கள் எண்ணுவீர்கள் என்றால் அது தவறு. அப்படி என்றால் இந்த மனிதனுடைய இருதய மாற்றத்திற்கு காரணம் என்ன? அதுதான் தூய ஆவியானவரின் செயல். இதுவே எங்கள் நம்பிக்கை. ஏற்கனவே யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்திலே சத்திய ஆவியாகி அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் அவர் உங்களை வழிநடத்துவார் என்று பரிசுத்த ஆவியானவரை குறித்து இயேசு கூறியிருக்கிறார். அவர் தன்னுடைய சுயமாய் பேசாமல் தான் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார் என்றும் கூறியிருக்கிறார். இன்றும் பரிசுத்த ஆவியானவர் வேத வசனங்களை பயன்படுத்தியே மனிதர்களை கிறிஸ்துவுக்கு நேராய் வழிநடத்துகிறார். இப்பொழுது நன்றாக கவனியுங்கள். கர்த்தருடைய வார்த்தையிலே எந்த குறைவும் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை என்பது கர்த்தர் நம்மோடு பேச பயன்படுத்தும் அவருடைய வார்த்தைகள். கர்த்தருடைய வார்த்தைகள் தனி மனிதனுடைய வாழ்க்கையிலே சென்று அவனுடைய வாழ்க்கையை முற்றும் மாற்றக்கூடியதாய் இருக்கிறது. மாம்ச பலவீனத்தினாலோ கேட்கும் அல்லது பார்க்கும் தேவ செய்திகள் மூலமாகவோ அச்சடிக்கப்பட்ட புத்தகங்கள் வாயிலாகவோ மனிதன் மறுபடியும் பிறப்பதில்லை. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை கவனியுங்கள். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் பின்னணியமும் இன்றைய வாழ்க்கையின் சூழ்நிலையும் வெவ்வேறானதாக இருந்தாலும் ஒரே வேத பகுதியை நம் ஒவ்வொருவருக்கும் ஏற்ற விதமாய் தூய ஆவியானவர் ஒரே நேரத்திலே பயன்படுத்த முடியும். பரிசுத்த ஆவியானவர் வேத வசனங்களை எடுத்து
இன்றும் வல்லமையான அற்புதங்களை நடப்பிக்கிறார். மிக உன்னதமான அற்புதமாகிய மனிதனுடைய இருதயத்தை மாற்றும் பணியை நிறைவேற்றுகிறார். கவலையோடு இருக்கிறவருடைய கண்ணீரை துடைக்கிறார். வேதனையோடு இருக்கிறவர்களை ஆற்றி தேற்றுகிறார். திக்கு தெரியாமல் இருக்கிறவர்களுக்கு திசை காட்டுகிறார். பேதைகளுக்கு ஞானத்தை கொடுக்கிறார். இப்படி எத்தனையோ அற்புதங்களை அவர் செய்கிறார். கர்த்தருடைய வார்த்தை தெசலோனிக்கே பட்டணத்திற்கு சென்றது. அது ஒரு ரோம குடியிருப்பாக இருந்தாலும், தேவனை அறியாத ஜனங்கள் நிறைந்த ஒன்றாக இருந்தாலும், அந்நாளிலே உலகிலேயே வல்லமை மிக்க அதிகாரமிக்க அரசாங்க அதிகாரத்திற்குள்ளே அது வாழ்ந்து கொண்டு இருந்தாலும், தனி மனிதருடைய இருதயங்களை கர்த்தருடைய வார்த்தை சென்றடைந்தது. அவருடைய வாழ்க்கையை அது மறுரூபப்படுத்தியது. இன்றும் கர்த்தருடைய வார்த்தை இதே பணியை நிறைவேற்றி வருகிறது. 1 தெசலோனிக்கேயர் 1:5 மீண்டும் ஒரு முறை வாசிக்கிறேன். எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்தபோது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஒவ்வொரு தனி மனிதனும் முதலாவது கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். ஞாபகம் இருக்கிறதா? ரோமர் 10:17 விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று பவுல் எழுதியிருக்கிறார். கர்த்தருடைய வேதம் சாதாரணமான புத்தகங்களை விட மேலானது. பரிசுத்த ஆவியானவர் துணையின்றி சுவிசேஷமும் வெறும் வார்த்தைகளாகவே இருக்கிறது. எனவே தான் சுவிசேஷம் வசனத்தினால் மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது என்று கூறுகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இதை குறித்து தான் யோவான் 16:7-11 வரை உள்ள பகுதியிலே இவ்வாறு கூறியிருக்கிறார். கவனியங்கள், வாசிக்கிறேன். யோவான் 16:7-11 வரை. நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும், நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும், இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன் இன்று நாம் கேட்ட சத்தியங்களை உங்களுக்கு மீண்டும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். முதலாவதாக, நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை மறந்து போக வேண்டாம். இந்த உலகத்திலே ஒரு சிலரை மட்டும் தேவன் ரட்சிக்கிறார், சிலரை அவரே தள்ளிவிடுகிறார் என்று கூறுவது தவறான ஒரு கொள்கை. தேவன் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் ரட்சிக்க விருப்பமுள்ளவராய் இருக்கிறார் என்பதைத்தான் 1 தீமோத்தேயு 2:4 வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்ற ஒரு அழைப்பை பொதுவாக கொடுத்திருக்கிறார். எனவே அவரண்டை வருவதற்கான அழைப்பு உலக மக்கள் அத்தனை பேருக்கு முன்னாலும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, நீங்கள் அவரை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரண்டை வர வேண்டும், அல்லது நீங்கள் அவரை புறக்கணிக்கிறீர்கள். இந்த இரண்டிற்கும் இடைப்பட்ட ஒரு நிலை இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, நாம் மனதிலே வைத்துக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், கர்த்தருடைய வார்த்தை வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் ஒவ்வொரு நாளும் நம்மை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. செய்தி அளிப்பவர் யார் என்பது முக்கியமல்ல. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறீர்கள் என்றால் தூய ஆவியானவர் அதை நீங்கள் புரிந்து கொள்ளத்தக்க விதத்திலே விளக்கி காட்டும் பொழுது அதற்கு கீழ்ப்படியுங்கள். இன்று நீங்கள் இயேசு உங்களையும் நேசிக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்வீர்கள் என்றால் இன்றே நீங்களும் உங்கள் வாழ்க்கையை அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்க முடியும். நீங்கள் சரியான தீர்மானம் செய்ய கர்த்தர் இன்று உங்களுக்கு உதவி செய்வாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த உலகத்திலே எல்லாரையும் ரட்சிக்க நீர் விரும்புகிறீர் என்பதை எங்களுக்கு ஞாபகப்படுத்தினதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் உள்ளும் புறமும் நீர் அறிந்திருக்கிறீர், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். யார் யார் இந்த நேரத்தில் இயேசு எனக்கும் தேவை, இயேசு என்னுடைய பாவத்திற்காக மரித்தார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன் என்று உம்மை தங்கள் இருதயங்களிலே ஏற்றுக்கொள்கிறார்களோ
அவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் ரட்சிப்பின் சந்தோஷத்தையும் கொடுத்து என்றென்றும் உம்முடைய பிள்ளைகள் என்ற நிச்சயத்தோடு மகிழ்ச்சியோடு வாழ நீரே கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இன்று நீங்கள் கேட்ட செய்தியை குறித்து தொடர்ந்து சிந்தித்து பாருங்கள். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். உங்களையும் அவருடைய பிள்ளையாக இருக்க அவர் விரும்புகிறார். சரியான தீர்மானம் செய்யுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவண்டை வருவதற்கான அழைப்பு யாருக்கு? கிறிஸ்துவண்டை வருவதற்கான அழைப்பு யாருக்கு? ஆப்ஷன் ஏ விசுவாசிகளுக்கு, ஆப்ஷன் பி கிறிஸ்தவர்களுக்கு, ஆப்ஷன் சி உலக மக்கள் அனைவருக்கும். இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். அன்பர்களே, உங்களுடைய விருப்பத்தின்படி நீங்கள் இவ்வுலகில் பிறக்கவில்லை. தேவன் உங்களை படைத்து இவ்வுலகில் தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். நீங்கள் செய்யும் எந்த காரியமும் பிதாவை பிரியப்படுத்துகிறதாக இருக்க வேண்டும். எனவே நீங்கள் வேதத்தை நேசித்து வாசிக்கும்போது கர்த்தர் உங்களை அழகாக வழிநடத்துவார். கர்த்தரின் கிருபை உங்களோடு இருப்பதாக. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம்.